பப்ளிக்ல ரேசிசம் காமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க, ரெஃப்யூஜி என அழைக்கிறாங்க. இது முழு சவுத் ஏஷியன் கம்யூனிட்டியுமே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். All right, the refugees are here from Justin Trudeau is bringing so many ஒரிஜினல் கெனேடியன்ஸ் இங்கே யாருமே இல்லை, எல்லாருமே இமிகிரண்ட்ஸ் தான். இது யாருக்கும் நடக்கலாம், உங்களுக்கும் நடக்கலாம். ஒரு சில நேரத்தில் நாங்கள் எங்களை டிஃபெண்ட் பண்ணியே ஆக வேணும். And that's the girl and that's the man. இங்க இந்த வீடியோல என்ன நடக்குது, இவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்றாங்கன்றதை பார்ப்போம். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பொது இடத்துல யார் தவறு செய்தாலுமே தட்டி கேட்கலாம், ஆனால் சும்மா போகிறவங்கள சீண்டவே கூடாது. கனடா பொறுத்தவரையில் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே கனடாக்கு யார் வேணாலும் வரலாம், யாரும் இங்கே வாழலாம், யாரும் யாரையும் எந்த கேள்வியும் கேட்கவே முடியாது. எல்லாருக்கும் எல்லா சுதந்திரமும் இருக்கிற ஒரு நாடு தான் கனடா. கனடாவில் பாப்புலேஷன் அதிகரித்து தான் இருக்குது. இதனால் ஒரு சிலருக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது. இது ஒரு அரசியல் பிரச்சனை. ஒரு சிலர் இந்த சிஸ்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க தான். அதனால் எல்லா மக்களையுமே நாங்கள் குறை சொல்ல முடியாது. இன்றைக்கு RTN கனடா என்ற ஒரு ட்விட்டர் சேனலில் ஒரு வீடியோ வைரலாக பரப்பிக்கொண்டிருக்கு. பப்ளிக்கில் இவங்க ஒரு நாட்டோட பேரை குறிப்பிட்டு ரேசிசம் காமெண்ட்ஸை முன்வைக்கிறாங்க, ரெஃப்யூஜி என அழைக்கிறாங்க. மற்றது இவர்கள் எல்லாமே வாரத்துக்கு ஜஸ்டின் ட்ரூடோ தான் காரணமாக இருக்கிறார்ன்றதை வெளிப்படையாக பேசுகிறாங்க. All right, the refugees are here from Justin Trudeau is bringing so many is going 1998 it was like 24 for the Justin Trudeau. Yeah, look at that. Refugees. டவுன் டவுனில் லக்கேஜோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க அந்த இடத்துல. இவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இமிக்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். இவங்களுக்கு எதிராக 2 பேர் கேமரா வீடியோ பண்ணிக்கொண்டு கமெண்ட்ஸை முன்னுக்கு வைக்கிறாங்க. பாருங்க, லக்கேஜோட வந்திருக்கிறாங்க. இவங்க தான் இந்த நாட்டில் இப்போ அதிகமாக இருக்கிறாங்க. 1998 24 மில்லியனாக இருந்த கெனடியன் பாப்புலேஷன் இவங்களால் இன்றைக்கு 44 மில்லியனாக அதிகரித்திருக்கு. இந்த வீடியோவில் இவங்க யூஸ் பண்ண காமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ரேசிசமான காமெண்ட்ஸ் தான். இருந்தாலும் இங்கே இருந்த அந்த மக்கள் அதை பிரேவாக தான் யூஸ் பண்ணாங்க. அந்த கடைசியாக இருந்தவரை பாருங்கள், கடைசியாக சொல்லுவார் காணும், நிப்பாட்டிட்டு போண்டு கதைச்சது காணுமெண்டு. இப்போ அவர் திருப்பி கதைச்சிருந்தா அவங்களுக்கு அதுதான் தேவை. அவங்க கதைக்கிறத வீடியோ பண்ணி போஸ்ட் பண்ணணும்னு தான் ஆசை. இருந்தாலும் இவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் அதை கூலாக ஹேண்டில் பண்ணாங்க. பப்ளிக்கில் இப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்னு அந்த குரூப்புக்கு தெரிஞ்சிருக்கு. இதை இவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்னு தான் வச்சு இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இது யாருக்கு நடக்கலாம், எங்களுக்கு நடக்கலாம், உங்களுக்கு நடக்கலாம். நீங்கள் புதுசாக கனடாவுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 50 வருஷமாக கூட இந்த நாட்டுக்கு வந்திருக்கலாம். நீங்கள் கூட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக டவுன் டவுனில் இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு கூட இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில நேரங்களில் நாங்கள் தட்டி கேட்கத்தான் வேணும், ஒரு சில நேரங்களில் நாங்கள் மூளையை யூஸ் பண்ணத்தான் வேணும். இது இங்கே ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை இல்லை. இதுக்கு முதல்ல இதே நபர்கள் ஒரு ஃபுட் கோர்ட்டில் பிரச்சனைப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சீட்டுக்கு சண்டை பிடிச்சிருக்கிறாங்க. அதாவது 2 கப்பலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அந்த கப்பல் இடம் கொடுக்கவில்லை. அதுக்கு ரேசிசம் காமெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. And that's the girl and that's the man. The thing is, it's only for one person to sit down. There's 2 seats here. And actually she's recording that. You of that recording. I have no fucking. They want to claim something. Could you show your face? Look at the seat. Look at it. It's only for one person to sit here. Oh, they're leaving right now. Oh. இந்த மாதிரி சம்பவம் யாருக்கும் நடக்கலாம். இதில் கூட அந்த கப்பல் காமன் கூலாக தான் போயிருக்கிறாங்க. திருப்பி கதைக்க வலிக்கிட்டா அவங்க கதைச்சது தான் பெரிய அளவில் பேசப்படும்படியே இவங்க கதைச்சது பேசப்படாது. இது திருப்பின்னு சொல்லலாம், இது யாருக்கும் நடக்கலாம், உங்களோட பிள்ளைகளுக்கும் நடக்கலாம். புதுசாக கனடா வந்தவங்களுக்கு தான் நடக்கணும் இல்லை, முழு சவுத் ஏஷியன் கம்யூனிட்டியையும் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இவங்க மட்டுமில்லை, இந்த மாதிரி குழுக்கள் அதிகமாக இருக்குது இந்த நாட்டில். ஒரு சில நேரத்தில் நாங்கள் பேச வேண்டிய இடத்துல பேசத்தான் வேண்டும், அமைதியாக இருக்கவே கூடாது.
100% அந்த கப்பலுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்திருக்கும். இதே ஒரு கொஞ்சம் முதியோருண்டா இவங்க போயிருக்க மாட்டாங்க. இவங்க எப்படியுமே ஒரு 25லேருந்து 30 வயது உடையவர்கள் தான் இந்த 2 பேருமே. இங்கிலீஷை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இங்கிலீஷ் ஆக்ஷன் ஒன்று இருக்குது அவங்களுக்கு. அவங்க கெனடியன் போன் மாதிரியே தெரியல. கனடாவில் ஒரிஜினல் கெனடியன்ஸுன்ட்டு யாருமே இல்லை, எல்லாருமே இமிக்ரெண்ட்ஸ் தான். அவங்க இங்கே பிறந்தாலும் வளர்ந்தாலும் வந்த ஆண்டுகளில் தான் வித்தியாசம் இருக்குது வழிய மனிதர்களில் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. யாரும் கனடாவுக்கு வரலாம், எப்பவும் வரலாம். இங்கே இருக்கிற சட்ட திட்டத்தின்படி நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்குமே இல்லை. இதில் எல்லா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸையுமே நாங்கள் குறை சொல்ல முடியாது. எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடித்தான், வெஸ்டர்ன் லைஃப்பை தேடித்தான் இங்கே வராங்க. நிறைய காசு பணம் செலவழித்து சும்மா வரையில் இந்த நாட்டுக்கு வந்து படிக்கிறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸை எடுக்கிறதுக்கு அந்த வேலையில் விருப்பம்ண்டா இங்கே வேலை செய்ய போகிறாங்க, இல்லாட்டி வேறு ஒரு நாட்டில் போய் வேலை செய்ய போகிறாங்க. நாடு விரும்பினா அவங்களுக்கு PR வழங்க போகுது. அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அவங்க சொந்த நாட்டுக்கு போகத்தான் போகிறாங்க. ஒரு சில இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஸ்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க தான். ஒவ்வொரு கேட்டகரி எடுத்து பாருங்கள். ஸ்கூலாக இருக்கட்டும், இமிக்ரேஷனாக இருக்கட்டும், வேலையாக இருந்தால் கூட சிஸ்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க தான். இருந்தாலும் இந்த கப்பலில் பாருங்கள், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் நடந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது இது டவுன் டவுனில் நடந்தது. இது வேறு சிட்டிஸில் இனி நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது யாராக இருக்கலாம், இனி வரப்போகிற ஜெனரேஷனாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. இவங்க டார்கெட் பண்ணுறது இந்த கலர் உள்ள மக்களை தான். எந்த நாடாக இருந்தாலும் இவங்க அவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க. எந்த நேரத்துலையுமே நாங்கள் இடம் அளிக்கவே கூடாது. இவங்க எப்படின்னு சொன்னால் 1-on-1 வரமாட்டாங்க. வீடியோ கேமராவோட தான் வருவாங்க. உங்களோட கதைப்பாங்க, உங்களோட சீண்டி பார்ப்பாங்க. உங்களோட வாயிலேருந்து என்ன வார்த்தைகளை வெளியில் எடுக்கலாமான்னு தேவையான நேரத்தில் கதைக்கத்தான் வரும். ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுங்கள். ஒரு நாளும் பணிந்து போகவே வேண்டாம். இப்போ ஜஸ்டின் ட்ரூடோ காலங்கள்லேயே இந்த மாதிரி விடயங்கள் நடக்குது. இவர் இருந்தாலும் நல்லது தான், இல்லாட்டியும் இந்த நாட்டுக்கு நல்லது தான். ஆனால் புது ஆட்சி வருமா இருந்தால் இந்த மாதிரி ரேசிசம் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு நடக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தால் நீங்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லை இந்த வீடியோவில் நடந்த 2 சம்பவங்களை வைத்து பார்க்கும் பொழுது அவங்க ஹேண்டில் பண்ண முறை சரியானதா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.